சூரத்துல் அஹஸாப். அஹஸாப் என்று சொன்னால் சதிகார அணியினர் என்று அர்த்தம். ஹஜ்ரத் ஸுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், சூரத்துல் அஹஸாபில் எத்தனை ஆயத்துகள் இருக்கிறது அப்படின்னு. அப்போது ஹஜ்ரத் ஸுர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 73 ஆயத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் உபய் அவர்கள் சொன்னாங்க, இல்லை, நான் பார்த்திருக்கிறேன், சூரத்துல் பக்கராவுக்கு நெருக்கமாக மிகப்பெரிய சூறாவாக இந்த சூரத்துல் அஹஸாப் இருந்தது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னாங்க. அதில் கூட ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அஷேஹ் வ ஷேஹத்து இதா ஜனையா ஃபர்ஜுமூஹல் பத்தத்த நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம். இது இப்போ குரானில் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வயதான ஆணோ வயதான பெண்ணோ இருவரும் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். நகாலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய தண்டனையாக இருக்கிறது. வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் வைத்திருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த அறிவிப்பு இருக்கிறது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய கட்டளையினால் அது நீக்கப்பட்டு, அது எந்தெந்த வசனங்கள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளையோ அந்த வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது இந்த சூறாவில். அதை தவிர பாக்கி 73 ஆயத்துக்கள் இந்த சூறாவில் இருக்கிறது, சூரத்துல் அஹஸாபில். அதாவது அல்லாஹ் ஒரு சில ஆயத்துக்களை இறக்கி அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் கேன்சல் பண்ணிட்டான். ஆனால் அதனுடைய சட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த சட்டம் இருக்குது, அதாவது திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்துட்டால் கல்லால் அடித்து கொள்ளணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. ஆனால் குரானில் அதுக்குண்டான ஆயத்து தேடுனீங்கன்னு சொன்னால் கிடைக்காது. அது இதில் இருந்துச்சு, இந்த சூரத்துல் அஹஸாபில் அந்த ஆயத்து இருந்துச்சு. அது அல்லாஹ்வுடைய கட்டளையால் நீக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய சட்டம் இருக்கிறது. சூரத்துல் நூரில் ஒரு ஆயத்து இருக்கிறது, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா அப்படின்னு. அது விபச்சாரம், கல்யாணம் ஆகாதவர்கள் விபச்சாரம் ஆணோ பெண்ணோ செய்துவிட்டால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். அந்த சட்டம் அது வேறு. அது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. கல்யாணம் ஆனவங்க இந்த தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு உண்டான சட்டம் அது இந்த சூறாவில் தான் இருந்துச்சு. அதனுடைய அமல் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயத்து இதில் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையால் அந்த ஆயத்து நீக்கப்பட்டு விட்டது. அதனால் இந்த சூறாவில் அந்த ஆயத்தெல்லாம் தேடினா கிடைக்காது. 73 ஆயத்து இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூறாவுடைய விளக்கத்துக்குள்ளார போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபிய்யு தக்கில்லாஹ், நபியே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். வத்தபி மா யூஹா இலைக மிர் ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுவீராக. இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் சார்ந்து இருங்கள். வகஃபா பில்லாஹி வக்கீலா, உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது இந்த சூறாவை எல்லாம் ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹன் நபி யுத்தகில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். நபியே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பெரியவனை திட்டுனா கண்டித்தோம் அப்படின்னு சொன்னான். பெரியவனை கண்டித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பு பெரியவனுக்கு மட்டும் கிடையாது,
பெரியவனை கண்டித்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன பயலெல்லாம் ஒழுங்காயிருவாங்க. அதுக்கு தான் வந்து பெரியவங்களை வந்து கண்டிக்கிறது. பெரிய பையனை கண்டித்தோம்னா வீட்டில் உள்ள மற்ற பிள்ளையெல்லாம் சரியாயிடும். அது மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறானே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் தாலா சொல்கிறான், யா அய்யுஹன் நபி யுத்தகில்லா, அல்லாஹ்வின் நபியே, நபியே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபியே அல்லாஹ்வை அஞ்சணும் அப்படின்னு சொன்னால் வெளிப்படையான விஷயம். மற்றவர்களெல்லாம் அல்லாஹ்வை எவ்வளோ அஞ்ச வேண்டியது இருக்கிறது. தக்குவா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, எதை கூறினானோ அதை நன்மையை தேடியவராக, நன்மையுடைய நியத்தில் அல்லாஹ் சொன்னதை வந்து அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது. அல்லாஹ் தாலா சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வினுடைய வேதனையில இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விடுவது. செய்யாதன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடணும். அதுக்கு பேர் தான் தக்குவா. ஸோ அல்லாஹ் தாலா அந்த தக்குவாவை தான் கடைபிடிக்குமாறு அல்லாஹ் சொல்லுறான். அல்லாஹ் சொன்ன மாதிரி கேளு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யாது அப்படி சொல்லி அல்லாஹ், யா அய்யுஹன் நபி யுத்தகில்லா, நபியே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வலா துதிலில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காஃபிர்கள், நிராகரிப்பவர்கள், நயவஞ்சகர்கள், இவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்கள், நயவஞ்சகர்கள், இவர்களுடைய பேச்சுகளை கேட்காதீர்கள், இவர்களுடைய மஷோராக்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இவர்களுடைய பேச்சுக்களை கபூலியத்துடைய நியத்தில் நீங்கள் வந்து கேட்காதீங்க. அல்லாஹ் இருக்கிறானே, இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவன் இல்மு ஹிக்மத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய இல்மு இருக்கிறதே, ஞானம், அது எவ்வளோ விசாலமானது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவு நமக்கு தெரியாது. நம்ம பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இதனுடைய ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிற ஃபினிஷிங் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆரம்பமும் தெரியும், அவனுக்கு முடிவும் தெரியும். அதுதான் அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படிங்கிறது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவனுடைய எல்லா செயல்களிலேயும் ஞானங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அவனுடைய எந்த செயலும் ஞானங்கள் இல்லாததாக கிடையாது. ஸோ அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வையே நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ் சொல்கிற மாதிரி கேளுங்க, அப்போ தான் நல்ல முடிவுகள் உங்களுக்கு வரும். அல்லாஹ் சொல்கிற மாதிரி கேட்கல அப்படின்னு சொன்னால் அப்போ கெட்ட முடிவுகள் தான் வரும். பிறகு அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், வத்தபி மாயுஹா இலைக மிர் ரப்பிக், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை அறிவித்தானோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன், ஹதீஸ், எது நாயகமே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ, ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படின்னா ரசூலுல்லாஹ் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் இருந்து எது வந்தாலும் அது வஹீதான். அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறான். வமா யன்டிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா, நபி அவர்கள் தங்களுடைய ஆசையை அவர்கள் பேசுவது கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அதை பேசுறது இல்லை. அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதை தான் அவர் பேசுகிறார். நபி அவர்கள் பேசுகிறது எல்லாமே வஹீதான். ஸோ குர்ஆன், ஹதீஸ் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் தாலாவுக்கு எந்த செயலும் மறைந்தது கிடையாது. தன்னுடைய எல்லா செயல்களிலும் நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வையே சார்ந்து இருங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வகஃபா பில்லாஹி வக்கீலா, உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அல்லாஹ் சக்தி படைத்தவன். அல்லாஹ் தன்னை நம்பக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவது கிடையாது. ஸோ அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வகஃபா பில்லாஹி வக்கீலா, உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அதனால் நீங்கள் சாய்வதாக இருந்தால் வணங்குவதும் அடிபணிவதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நீங்கள் சாயிறது அல்லாஹ் கிட்ட சாயுங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் சாய்ந்தவர்கள் யாரும் தோல்வி அடைந்தது கிடையாது.
அல்லாஹ்வின் முன்னால் சாய்ந்தவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்தவர்கள் தான். உஸ்கி தரஃப் ஜுக்னே வாலா காமியாபஹி காமியாபஹே. அவனிடத்தில் சாய்ந்தவர்கள் எப்பயுமே ஜெய்சீலர்கள் தான், வெற்றியாளர்கள் தான். ஸோ இந்த செய்தியை தான் அல்லாஹ் தாலா இதில் சொல்லுகிறான். வ தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். வ கஃபா பில்லாஹி வக்கீலா, உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். பிறகு அடுத்து சில செய்திகளை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.